வணக்கம் வெல்கம் பேக் டு 1GB டெக் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அண்டர் 10K பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணி வச்சிருந்தாலும் பெஸ்ட்டான ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபோன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா G35 அப்படின்ற அண்டர் 10K பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படா 10,000 பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் லான்ச் பண்ண விவோட T3 லைட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ரெண்டு மொபைலையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மோட்டோவோட G35 டாப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் திருப்பி பார்த்தோம்னா மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு 2 ஸ்பெக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ப்ரைஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் கலர் வேரியன்ட் அண்ட் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கருமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ்மே இருக்கு. அதில் சிம் எக்ஸைட்டர் டூல் பிளஸ் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. நெக்ஸ்ட் 20 வாட்ஸ் அடாப்டர் இருக்கு. ஃபைனலாக டைப் சி கேபிள் இருக்கு. நெக்ஸ்ட் அன்பாக்சிங் விவோட T3 லைட் டாப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா ரேம் வேரியன்ட் கலர் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு குட்டி பாக்ஸ் தான் இருக்கு. டாப்லேயே உங்களுக்கு சிம் எக்ஸைட்டர் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் டிபியூ ஜெல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு உங்களுக்கு வரும். டைப் சி கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மொபைல் தான் டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் ரொம்பவே குட்டியா இருக்கு. சார்ஜிங் அடாப்டர் ரொம்பவே குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பாக்ஸ்ல சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு வராது. நீங்க தனியாக தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல தான் வாங்குறோம். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருந்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலோட டிசைனை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதில் மோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீகன் லெதர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்க்குறதுக்கு அண்டர் 10K பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாகவே வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ரெட் கலர் இருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு கிரீன் கலர் இருக்கு, மிட் நைட் பிளாக் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைட் நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. அண்ட் அதே போல் இதுலேயுமே கிரீன் கலர் பிளாக் கலர் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் 7.79 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8.4 mm திக்னஸ் வந்து இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 185 கிராம் ரெண்டு ஃபோன்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் யூஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் வெயிட் வந்து ஃபீல் ஆகலை. ரெண்டுலையுமே ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக தான் ஒர்க் ஆகும். தண்ணி மேலெல்லாம் பட்டுருது அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறாதீங்க. மோட்டோவில் ஸ்மார்ட் வாட்டர் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கையிலெல்லாம் தண்ணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் ஆகும். ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது விவோவை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியான டிசைனில் இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது இந்த ஒரு அண்டர் 10K பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே கம்பேரிசனுக்கு வந்தோம்னா மோட்டோவில் உங்களுக்கு 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்கும். ரெஃப்ரெஷ் ரேட்டை உங்களால் ஆட்டோ கூட செட் பண்ணிக்க முடியும். 120Hzலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. விஷன் பூஸ்டர் டெக்னாலஜி இருக்கனால ஸோ வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழேயே என்னென்ன ஆப்ஸ்க்கெலாம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் SDR வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதை HDR வீடியோவாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல் கிடைக்குது, டீப் பிளாக் கிடைக்குது, வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் விவோட டிஸ்பிளே சைடுக்கு வந்தோம் அப்படின்னா 6.56 இன்ச் HD+ டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே உங்களுக்கு கிடையாது. அதே சமயம் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 90Hz தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் ஆட்டோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 60Hz இல்லை 90Hzல வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. பீக் பிரைட்னஸ்க்கு வந்தோம்னா மோட்டோவில் 1000 nits வந்து கொடுத்துருக்காங்க. பட் விவோ சைட் பார்க்கும்போது 840 nits தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட்லேயும் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நார்மலாக வெளில போய் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வைஸ் பெஸ்ட்டாக இருக்குது. மோட்டோவில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. பட் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓவராலாக டிஸ்பிளே சைட் பார்க்கும்போது விவோவை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்க ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா 120Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே வருது. ப்ளஸ் அந்த விஷுவல் என்ஹான்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆகி தெரியுறதுனால வீடியோவோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்துடும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. விவோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கிடைக்கும். மோட்டோவில் உங்களுக்கு 12 5G பேண்ட் சப்போர்ட்டோட இருக்கு.
விவோவில் 8 5G பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் MyUX ஆண்ட்ராய்ட் 14ல் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 15க்கான அப்கிரேட் வந்து உங்களுக்கு வந்துடும். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்டரான விஷயம் தான் இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இந்த சைடு விவோக்கு வந்தோம் அப்படின்னா FunTouch OS 14 ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களும் சொல்லக்கூடிய அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 வரை கொடுப்பாங்க. ஸோ 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். மோட்டோல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது போல கையெல்லாம் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா லைட் எரியுற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் விவோவை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் அப்படின்னு வரும்போது மோட்டோல உங்களுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் சப்போர்ட் பண்ணுது. அதே போல நீங்க விவோ சைடுக்கு வந்தீங்க அப்படின்னா தனியாக தான் நீங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அடாப்டர் பாக்ஸ்ல உங்களுக்கு அடாப்டர் வராது. சார்ஜிங் டைம் பார்க்கும்போது மோட்டோ 0 to 10% ஏற வந்து பாத்தீங்கன்னா 11 நிமிஷம் எடுத்துக்குது. 0 to 50% ஏற 48 மினிட்டும் 0 to 100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 50 minutes வந்து எடுத்துக்குது. விவோவோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 15 வாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 0 to 100% வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ தான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஏறுற மாதிரி ஃபீல் இருக்கு. இந்த ரெண்டு மொபைலுக்கான பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பாருங்க. விவோல செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ மோட்டோ கம்பேர் பண்ணும்போது விவோல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரைட்னஸ் மட்டும் தான் அவங்க பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் சேச்சுரேஷன் இல்லை. ஸோ போட்டோ பார்க்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லாத ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ரெண்டுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. ஓவராலா கேமராவோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ விவோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. பட் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க ஃபீல் உங்களுக்கு டீட்டெயில் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சு. அதே சமயம் விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூட்டி மோட்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து அவங்களும் பூஸ்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் விவோ மோட்டோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ஒரு படி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா தோணுது. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். வீடியோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபில ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல உங்களுக்கு 4K 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க 1080p 30 எடுத்துக்கலாம். விவோ சைடு வந்தோம்னா 1080p உங்களால 30 fps தான் வந்து எடுக்க முடியும். ஃபைனலா கேமரா சைட் பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி மோட்டோ கொஞ்சம் பெஸ்டா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு டிவைஸ்லயும் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு சில டெஸ்ட்டுமே வந்து எடுத்திருக்கோம். ஸோ யூனிசாக்ஸ் T760 ப்ராசஸர் வந்து மோட்டோல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 4.6 lakh பிளஸ்மே வந்துருந்துச்சு. அதே போல CPU த்ராட்லிங் எடுக்கும்போது 86% வந்துருந்துச்சு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 96.4% வந்துருந்துச்சு. இந்த சைடு விவோக்கு வந்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 6300 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 4 lakh பிளஸ் தான் வந்துருந்துச்சு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 92% வந்துருந்துச்சு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.5% வந்துருந்துச்சு. கீக் பெஞ்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மோட்டோல பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் மினிமலான கேம்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லேக் இல்லாமல் ரெண்டு ஃபோனுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விவோ மோட்டோவோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்கனால தான் உங்களால் 4Kல வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் உங்களுக்கு 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்மே வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக ப்ராசஸர் வைஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விவோவில் உங்களுக்கு 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,500 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மோட்டோக்கு வந்தீங்க அப்படின்னா 4GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 500 விவோவோட கம்மியாகவே இருக்கு. நீங்கள் 500 எக்ஸ்ட்ரா போட்டு விவோ வாங்கினாலும் உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் வந்து வராது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட்ல தான் ஸ்பெக்குமே இருக்கு. ஓவராலாக இந்த அண்டர் 10K பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா மோட்டோ கூட உங்க லிஸ்ட்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மோட்டோவோட G35 வேற எந்த மொபைலோட கம்பேர் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதையும் இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். பை.